மதுரமுத்தோட இரண்டாவது மனைவியான நீது அவர்கள் இப்போ மனமுருகி பேசிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். மதுரமுத்தோட முதல் மனைவி இறந்த நிலையில அவரோட தோழியான நீது அவர்களை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமா குழந்தைக்காகவும் அவங்களோட பெற்றோருக்காகவும் மட்டும் தான். அப்படி இருக்க நிலைமையில இவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியால காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா வீடு கட்டி குடி போனாங்க. அதோட போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மதுரமுத்தோட இரண்டாவது மனைவி நீது அவர்கள் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஏர்னிங் பண்றாங்க. ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேமிலிய. ஒருவேளை முதல் மனைவியோட குழந்தைய அவங்க எப்படி பாத்துக்கிறாங்கிறது நிறைய பேர் கேள்விக்குறியா இருந்துச்சு. அவங்க மாற்றான் தாய் மாதிரி பாத்துக்கிறாங்களா இல்ல அந்த குழந்தையோட தாய் மாதிரி பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிசன்கள் சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்க இந்த நிலையில மதுரமுத்தோட வைஃப் மனமுருகி பேசிருக்க இந்த ஒரு விஷயம் ஆப்ட் ஆகுது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, திரையுலகத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நிறைய கதைகள் இருக்கும். அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான். ஏன் மத்தவங்க வீட்டு ஜன்னலை நீங்க திறந்து பாக்குறீங்க? புகழுக்காகவும் பணத்துக்காகவும் நீங்க பாட்டுக்க பேசிட்டு போயிடுறீங்க. ஆனா அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட இது பெருசா அவங்க எதையும் எதிர்பார்க்கல, அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்கிற மாதிரி மனமுருகி இவங்க பேசிருக்கதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் ஏன் இப்படி திடீர்னு சொல்றாங்கிற மாதிரி கேள்விக்குறி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில ஒருவேளை அவங்களோட சோசியல் மீடியால உண்மை சில நேரம் கசக்கதான் செய்யும் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆட்டா இருக்கிற மாதிரியும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா, வெளியில அதை காட்டிக்காம இருக்காங்களா, பார்த்தானால சந்தோஷமா இருக்க மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.